ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாசிக்கல் அல்ஜிப்ராவில் அல்ஜிப்ரா வால்யூம் 1 பை மாணிக்கவாசகம் பிள்ளை, டி நடராஜன், கேஎஸ் கணபதி அவங்களுடைய 3 ஆத்தர் புக்கு. அவங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் 1 அதில் எக்ஸசைஸ் 1ல் 3rd சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, பார்க்கலாம் வாங்க. 3x plus 7 divided by x square minus 3x plus 2 resolve into partial fractions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இது எப்படி ரிசால்வ் பண்ணுறது? இப்போது கீழே கொடுத்துருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதாவது மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். அந்த மாதிரி என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா -1 -2. சரியா? சரி, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதலாமா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் 3x ப்ளஸ் 7 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு a பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் b பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாமா? தட் இம்ப்ளைஸ் 3x ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அடுத்தது தட் இம்ப்ளைஸ் 3x ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு, இதை மல்டிப்ளை பண்ணால் ax மைனஸ் 2a ப்ளஸ் bx மைனஸ் b. 3x ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு x ப்ளஸ் மைனஸ் 2a மைனஸ் b. அப்போ தட் இம்ப்ளைஸ் a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணால் 3 வருமா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் டைமை ஈக்குவேட் பண்ணுறோம். -2a ப்ளஸ் மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு 7. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சரி, ஈக்குவேஷன் நம்பர் 1 தட் இம்ப்ளைஸ் a ப்ளஸ் b 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 3. 2 தட் இம்ப்ளைஸ் அதை வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு 7. சரி, இப்போ பிபி கேன்சல் பண்ணி நம்ம ஆட் பண்ணும் போது கேன்சல் ஆயிரும். -2aலேருந்து ஒரு ஏவை கழிச்சா -a, தட் இஸ் ஈக்குவல் டு a. a இஸ் ஈக்குவல் டு, தேர்ஃபோர் a இஸ் ஈக்குவல் டு -10. சரி, சப்ஸ்டியூட் a இஸ் ஈக்குவல் டு -10 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் தட் இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன? a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 3. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷனில் -10 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் -10 ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்குமா? சரி, அப்போ b இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 10 தட் இஸ் ஈக்குவல் டு 13. தேர்ஃபோர் b இஸ் ஈக்குவல் டு 13 த ஆன்சர். சரி, ஹென்ஸ் 3x ப்ளஸ் 7 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு -10 பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 13 பை எக்ஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட் சம், ரிசால்வ் இன்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். x by 4 by x plus 4 by x square minus 4 into x plus 1. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்முலாவில் இருக்குது. சாரி, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பியா, அதுதான் x மைனஸ் 2 இன்ட்டு x ப்ளஸ் 2ன்னு எழுதியிருக்கிறோம். சரி, டினாமினேட்டர் பிகம்ஸ், மீதி இருக்கிற x ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் 2 இன்ட்டு x ப்ளஸ் 2 இன்ட்டு x ப்ளஸ் 1 வந்துடுமா? இப்போ இதை டீகாம்பன்சேஷன் பண்ணால் x ப்ளஸ் 4 பை x மைனஸ் 2 இன்ட்டு x ப்ளஸ் 2 ப்ளஸ் x plus c plus 1 equal to a by x minus 2 plus b by x plus 2 plus c by x plus 1, where a comma b comma c are constants we need to determine. இப்போது எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் x plus 4 வந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? a இன்ட்டு x plus 2 into x plus 1 plus b into x minus 2 into x plus 1
ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஒரு டேமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. x minus 2 into x plus 1 x square minus x minus 2 x plus minus 2 into x plus 2 x square minus 4. இதை கொண்டு போய் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் x plus 4 is equal to a into x square plus 3x plus 2 plus b into x square minus x minus 2 plus c into x square minus 4. சரி, x ஸ்கொயர் தனியாக x தனியாக கான்ஸ்டன்ட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 3a மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2a மைனஸ் 2b மைனஸ் 4c. Now we equate the coefficients of the corresponding power of x on from the both sides. x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணால் 0. a plus b plus c is equal to 0. x உடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணால் 3a minus b is equal to 1. Constant term equate பண்ணோம்னா 2a minus 2b minus 4c is equal to 4. Now solve these equations. Equation solve பண்ணலாமா? First equation number 2 solve பண்ணலாம். For b a அதாவது b is equal to 3a minus 1 கிடைக்குமா? சரி, இப்போது substitute b is equal to 3a minus 1 into equation number 1. ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இந்த b is equal to 3a minus 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் a plus 3a minus 1 plus c is equal to 0. அப்போது a plus 3a எவ்வளோ வரும்? 4a minus 1 plus c is equal to 0. That implies c is equal to minus 4a plus 1. சரியா? இப்போது பியினுடைய வேல்யூவும் சியினுடைய வேல்யூவும் எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3ல் சப்ஸ்டியூட் பண்ணால் 2a மைனஸ் 2 இன்ட்டு 3a மைனஸ் 1 மைனஸ் 4 இன்ட்டு 4a மைனஸ் 4a ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் 2a 6a ப்ளஸ் 2 ப்ளஸ் 16a மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ ஏவெல்லாம் கம்பைன் பண்ணி சிம்பிளை பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் 12a ஏவெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 12a. கான்ஸ்டன்ட் டைம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம்னா மைனஸ் 2, தட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ 12a இஸ் ஈக்குவல் டு 6. எப்படி வந்தது? 4 மைனஸ் 2 வந்து போச்சுன்னா ப்ளஸ் 2, அப்போ 6. அப்போ 6/12. 6/12 எவ்வளவு? 1/2. Now that we have a is equal to 1/2, substitute back to find b and c. ஏவை கொண்டு போய் பியில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும், 1/2 கிடைக்கும். சியில் சப்ஸ்டியூட் பண்ணால் -1 கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ஏபியினுடைய வேல்யூ சியினுடைய வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 1/x ப்ளஸ் 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.